ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு வேதியியல் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்கெல்லாம் உங்களை வரும். இது மட்டும் நம்ம கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு எல்லாத்துக்கும் நம்ம புக்கிலே வந்து ஆன்சர் குறிக்கிறோம். நோட்ஸ் நீங்கள் வாங்கி காசு செலவு பண்ணணுங்கிற தேவையில்லை. வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 26வது கொஸ்டின். 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு, அதெல்லாம் புக்குக்கு பின்னாடியே ஆன்சர்ஸ் இருக்குது. வாங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு ஆன்சர் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்பு அணுநிறை வரையறு. அது 5ஆம் பேஜில் இருக்குது ஆன்சர். வாங்க பார்க்கலாம். 5ஆம் பேஜ் வந்துட்டோம். அந்த பாருங்கள் இருக்குது ஒப்பு அணுநிறை வரையறு. இதோ பாருங்கள். ஒப்பு அணுநிறை என்பது ஒரு அணுவின் சராசரி அணுநிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுவின் நிறைக்கும் இடையேயான விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. இதுதான் கண்டென்ட்பா. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒப்பு அணுநிறை இஸ் ஈக்குவல் டு அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா ஒப்பு அணுநிறையோட குறியீடு என்ன? ஏஆர் சீக்வல் டு அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகுறதுக்காக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு போட்டுக்கிறங்க. ஹைட்ரஜனின் ஒப்பு அணுநிறை ஏஆர் ஆஃப் ஹச் சீக்வல் டு ஹைட்ரஜனின் ஒரு அணுவின் சராசரி நிறை கேஜியில் குறிச்சிக்கணும். இது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறையோட மதிப்பு என்ன? 1.6605 × 10⁻⁻27 kg. இப்போ ஹைட்ரஜன் அணுவின் சராசரி நிறை அது என்ன? ஹைட்ரஜன் சராசரி நிறை வந்து 1.6736 × 10⁻⁻27 kg டிவைடட் ஒருமைப்படுத்தப்பட்டன. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுதா உங்களுக்கு? ஈக்குவல் டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது 1.0078 வருதா? இது இந்த சைடு 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இல்லை 5 இருந்துச்சுன்னா இதோட 1 கூட்டிக்கலாமா? அதனால் தோராயமாக 1.008 U ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை யூன்னு குறிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியே உங்களுக்கு வந்து மற்ற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நல்ல மார்க்ஸ் போடுவாங்க. இதுதான்ப்பா இதோட ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? 7வது பேஜில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதை ஆன்சராக எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஷோராக 2 மார்க் அல்லது 3 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? 2 மார்க்னால் 2 மார்க் கொடுப்பாங்க, 3 மார்க்னால் 3 மார்க் கொடுப்பாங்க. என்ன ஆன்சர்னா 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவு 1 மோல். 1 மோல்னா ஒரு பொருளின், அதாவது 1 மோல் உள்ள ஒரு பொருளோட அளவு வந்து 1 மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கிற கார்பன் அணுக்களோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிற துகள்களோட எண்ணிக்கையை தான் 1 மோல்னு சொல்கிறாங்க. 1 மோலை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா இதை நீங்கள் அடிஷ்னலாக எழுதிக்கிறோங்க. 1 மோல்னா 6.022 × 10⁻23. ஓகேவா? 10⁻23 இதை மட்டும் மதிப்பு. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ 2 மார்க் ஆனிச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்மளுக்கு 28வது கொஸ்டின் என்னென்னா சாமான நிறை வரையறு. அது 9ஆம் பேஜில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க வரையறைன்னு கொடுத்துருக்காங்கன்னா கிராம் சாமான நிறைக்கும் கிராம் சாமான நிறை கோட்பாடு இருக்குன்னு அதுக்கு கீழே பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க வரையறைன்னு. அதுதான் நம்ம எழுத போகிறோம். 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.45 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமமாக இருக்கலாம் சேர்மம் அயனி. அதோட நிறையத்தான் வந்து கிராம் சாமான நிறைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்கணும். எடுத்துக்காட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகியே உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதோ 1-2 பாயிண்ட் விட்டுருந்தாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர். ஓகே?
இது 28வது ஆன்சர், 28வது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதுக்கு நீங்கள் இதுலேருந்து ஆரம்பித்து எழுதிக்கிறோங்க எடுத்துக்காட்டா. ஓகேவா? 1.008 கிராம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான துத்தநாகத்தின் நிறை = 65.38 டிவைடட் 2. இது வந்து ஹைட்ரஜன்பா, 2 × ஹைட்ரஜன், இது 1 ஹைட்ரஜன், இது மேலே உள்ளது நம்மளுக்கு துத்தநாகம். ஓகேவா? இதோட அடிச்சுட்டா இங்கே 2 வருதா? இப்போ 2ஆல் இதை அடித்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 32.69 கிடைக்குதா? துத்தநாகத்தோட சாமான நிறை அப்படின்னா வந்து 32.69 போட்டுடலாம். துத்தநாகத்தின் கிராம் சாமான நிறை, கிராம் சாமான நிறை எந்த குறியீட்டில் குறிக்கிறாங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் -1 குறிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 32.69 கிராம் ஈக்குவலன்ட் -1 அப்படின்னு போட்டோம்னா தான் நம்மளுக்கு கிராம் சாமான நிறை ரைட். ஓகேவா? இதையே உங்களுக்கு இன்டீரியல் கொஸ்டினாக ஒரு கம்பல்சரி கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். என்ன இங்கே பாருங்கள், இது எப்படின்னா ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான துத்தநாகத்தின் சமான நிறையை வரையறு அல்லது எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரியில். அப்போ நீங்கள் இதை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடணும். இங்கே இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும்பா. கிராம் சாமான நிறைக்கு அழகு இல்லை. இந்த கிராம் சாமான நிறை கிராம் ஈக்குவலன்ட் -1 என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. இதிலேருந்து பார்க்க தான் பெருசாக இருக்குது. இது ஒரு சரியான ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கொஸ்டின், ஆக்சிஜனேற்றம் என்ற வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? அது நம்மளுக்கு 22ஆம் பேஜில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஆக்சிஜனேற்ற எண் என்ற வார்த்தையிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் அதான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த பாருங்கள், இதுலேருந்து எல்லாத்தையும் எழுத தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்கிறோங்க. ஓகேவா? ஆக்சிஜனேற்ற எண் எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் அதுக்கு ஹெட்டிங் லைன் போட்டு எழுதுங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இதில் நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்கிறோங்க. ஓகே, ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அவ்வணுவினை தவிர்த்து பிற அணுக்களை அது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிவதற்கான விதிகளின்படி நிர்ணயம் செய்யப்பட்ட அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்ற நிலை இது வரைக்கும் நீங்கள் எழுத தேவையில்லைப்பா. இது எழுத தேவையில்லை. ஓகே, இப்போ அயனிகளை இது வரைக்கும் விட்டுட்டு அயனிகளாக அணுக்களை வரைக்கும் எழுதிட்டு அயனிகளாக நீக்கிய பின்னர் அக்குறிப்பிட்ட அணுவின் மீது எஞ்சியிருப்பதாக கருதப்படும் கற்பனை மின்சுமை என வரையறுக்கப்படுகிறது. ஆக்சிஜனேற்ற எண் வார்த்தையிலிருந்து என்ன நீ புரிந்து கொண்டாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் குறிச்சிருக்கோம். இந்த சின்ன ஆன்சரை மட்டும் நீங்கள் குறித்தாலே போதும். ஓகேவா? வாங்க இதை படித்து காமிக்கிறேன், அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறோங்க. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அவ்வணுவினை தவிர்த்து பிற அணுக்களை அயனிகளாக நீக்கிய பின்னர் அக்குறிப்பிட்ட அணுவின் மீது எஞ்சியிருப்பதாக கருதப்படும் கற்பனையான மின்சுமை என வரையறுக்கப்படுகிறது. இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஆப்ஷனில் கேட்பாங்க 1, 2, அதுக்கடுத்து 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ஒரு மிக இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஸ்டின்பா. இது பப்ளிக்கில் பல தடவை இந்த கொஸ்டின் பப்ளிக்கில் கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னதை மட்டும் எழுதுங்கன்னா போதும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் ஏற்படுத்துக. இதை நான் உங்களுக்கு ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அது செம்ம ஈஸியான கொஸ்டின். இது ஒரு பப்ளிக் கொஸ்டின்ஸ், அடிக்கடி பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்பா. இதை நல்லா படிச்சுக்கிறோங்க. வாங்க அந்த கொஸ்டின் ஆன்சரை பார்த்துடலாம். பாருங்கள், இதான்ப்பா ஆன்சர். ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் சரியான ஈஸி. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஆக்சிஜனை சேர்த்தல். ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜனை சேர்க்கணும், ஆக்சிஜன் ஒடுக்கம்னா ஆக்சிஜனை நீக்கணும். ஓகே, ஆக்சிஜனேற்றத்தில் ஹைட்ரஜனை நீக்குதல், இது ஹைட்ரஜனை சேர்த்தல். எலக்ட்ரானை இழத்தல், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல். ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் நம்பர்ஸ்க்கு போகும். இது ஆக்சிஜனேற்ற எண் குறையும். ஓகேவா? இதுக்குள்ளே எடுத்துக்காட்டு ஒன்று எழுதிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. 5 மார்க் கொஸ்டினில் கூட இதை கேட்கலாம். அதனால தான் நான் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க, எடுத்துக்காட்டு Fe2+ gives Fe3+ + எலக்ட்ரான் மைனஸ். இதுக்கு Cu2+ + 2 எலக்ட்ரான் மைனஸ் gives Cu. ஓகே, இதான்ப்பா இதோட ஆன்சர். நல்லா படிச்சுக்கிறோங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றின் மோலார் நிறைகளை காண்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டினில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு, எல்லா கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது அப்படியே நான் கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட ஆன்சர்ஸை இப்போ சொல்கிறேன். இது எப்படி போட்டாங்க, எப்படி வந்துச்சு, இது எப்படி போட்டு வந்ததுன்னு போட்டால் தான் உங்களுக்கு மார்க். ஓகே, இப்போ ஆன்சர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஆன்சரை பாருங்கள். பின்வருவனவற்றின் மோலார் நிறைய காண்க. யூரியாவின் மோலார் நிறை அப்படின்னா கிராம் மோல் மைனஸ் 1ன்னு போட்டிங்கன்னா தான்ப்பா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சும்மா 60 மட்டும் போட்டு வச்சிங்கன்னா மார்க் கிடைக்காது. ஓகே, யூரியாவோட மோலார் நிறையன்னா 60 கிராம் மோல் மைனஸ் 1. அசிட்டோன் 57 கிராம் மோல் மைனஸ் 1. போரிக் அமிலம் 62 கிராம் மோல் மைனஸ் 1. கந்தக அமிலம் 98 கிராம் மோல் மைனஸ் 1. இதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட பக்காவாக சொல்லித்தரேன். இதோட அடிஷ்னலாக உங்களுக்கு அதாவது இன்டீரியலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆன்சர். அதுக்கடுத்தும் பின்னாடி புக்கில் கொடுத்துருக்குறாங்க 32, 33. இப்போ இந்த பேஜில் உங்களுக்கு பப்ளிக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ஒப்பு அணுநிறை ஆரம்பிச்சதுலேருந்து எப்போதுமே இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்டுட்ருப்பாங்க. சாமானிய நிறை வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. இந்த வருஷம் 2024 பப்ளிக் கொஸ்டினாக சாமானிய நிறை வந்திருக்குது. ஆக்சிஜனேற்ற எண்ணிலேருந்து அது நிறையா வந்திருக்கு. ஆக்சிஜனேற்ற முடுக்கம் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் நீங்கள் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைப்பா. இது அவ்வளோக்கு வேண்டியதில்லை. அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டாக கொண்ட கொஸ்டின். இதில் எது அதிகபட்சம்னா ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா எத்தனை ஆக்சிஜன்னா அதோட மூலக்கூறு ஓவா எத்தனை ஓவை கொண்டிருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோல் எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு உங்களுக்கெல்லாம் தெரியும். மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. இதில் ஒரு ஆக்சிஜன் இருக்கா. பார்மிக் அமிலம் என்ன, பார்மிக் அமிலம் HCOOH. இதில் 2 ஆக்சிஜன் இருக்கா. இதில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இதில் நம்மளுக்கு 2 ஆக்சிஜன் இருக்குது. நீர் H2வில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்ட அணு எதுனா பார்மிக் அமிலம். இந்த பார்மிக் அமிலம் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடை எழுதி பார்மிக் அமிலம் தான் அதிக ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டால் 2 மார்க், 3 மார்க்கில் கேட்டால் 3 மார்க் கொடுப்பாங்க. இது கம்பல்சரியில் வந்திருக்குது. ஓகேவா, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது புக்குக்கு பின்னாடியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டினாக உள்ளதை நீங்கள் படிக்க தேவையில்லை. அதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இப்போ வாங்க இதில் நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் கொடுக்கிறேன். நான் சொல்லாததை உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? வாங்க பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இதெல்லாம் புக்கில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்கப்பா. இது 34, 35, 36, 37க்கும் ஆன்சர் நான் சொல்கிறேன். இதில் 37, 38, 39 39 அளவுக்கு தேவையில்லை. 37, 38 தான் இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, 37ஆவது கொஸ்டின் என்ன, மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன. கார்பன் மோனாக்சைடின் மூலக்கூறு நிறை மோலார் நிறையினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் 5ஆம் பேஜ்லையும் 8ஆம் பேஜ்லையும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, மூலக்கூறு நிறையா மூலக்கூறு நிறை. ஒப்பு மூலக்கூறு நிறையானது ஒரு மூலக்கூறு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அந்நிறைக்கும் இணையான விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை அதில் அடங்கியுள்ள அணுக்களின் ஒப்பு அந்நிறைகளின் கூடுதலின் மூலம் கணக்கிடலாம். இது வரைக்கும் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுப்பா. இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கிறங்க. இதை செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. இதை அதுக்கடுத்து எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடோட மூலக்கூறு நிறை கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு CO அதோட மூலக்கூறு நிறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 12 + ஆக்சிஜன் 16 = 28. இதை எப்படி குறிக்கணும், இதை மூலக்கூறு நிறையை U என்ற எழுத்தால் குறிப்பிட வேண்டும். ஓகே, இப்போ U இதை எடுத்துக்காட்டாக போட்டுருங்க. ஓகே,
எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இதான் எடுத்துக்காட்டு. ஓகே, அதுக்கடுத்து என்னென்ன 8ஆம் பேஜில் இருக்குது நம்மளுக்கு மோலார் நிறை. வாங்க பார்க்கலாம். இந்த இருக்குது மோலார் நிறை. இது ஒரு பாயிண்ட். ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது அதன் மோலார் நிறை என வரையறுக்கப்படுகிறது. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஒரு சேர்மத்தின் மோலார் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் ஒப்பு அந்நிறைகளின் கூடுதல் மதிப்பை கிராம் மோல் -1 என்று அலகில் குறிப்பிடுவதாகும். ஓகே, இது 2வது பாயிண்ட்டு. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு, இதை உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்கப்பா. எடுத்துக்காட்டு என்ன, இந்த கிராம் மோலார் நிறை கிராம் மோல் -1ன்னு குறிக்கிறாங்க. அப்போ CO = 28 கிராம் மோல் -1. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கு 3 மார்க்கு, 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன, எளிய விகித வாய்ப்பாடு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் சொல்கிற எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா நீங்கள் சென்டம் போடலாம்ப்பா. இது ரொம்ப முக்கியம். இது பல தடவை கேட்டிருக்காங்க. இது என்ன, எளிய விகித வாய்ப்பாடு. தேநீரில் உள்ள ஃப்ரக்டோஸ் எளிய விகித வாய்ப்பாடு அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், C6H12O6 ஃப்ரக்டோஸ் தான். இப்போ இதை அடிக்கணும் அப்படின்னா, இப்போ 6 இருக்குது, 6 அடிக்கிறோம். இப்போ 6 இது காமனாக எல்லாத்துலேயும் 6 இருக்குல்ல, அதனால் 6 வெளியில் எடுத்துட்டா CH 6 2 ஆயிருமா. இங்கே O ஓகே, இது மட்டும்தான் இதோட ஆன்சர். அதுக்கடுத்து உள்ள கொஸ்டின் பாருங்கள். தேநீர் மற்றும் குழம்பியில் உள்ள காஃபினோட எளிய விகித வாய்ப்பாடு. எல்லாத்தையும் 2ஆல் அடிங்கப்பா, அவ்வளோதான். 8 2ஆல் அடித்தா நம்மளுக்கு என்ன 4, இது 5, இது 2, இது 1 ஆயிருமா. இங்கே 5 வந்துட்டனால இதுக்கு மேலே அடிக்க முடியும். அப்போ இதோட ஆன்சர் C4H5N2O. இதான் இதோட எளிய விகித வாய்ப்பாடு. ஓகேவா, ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் 39லாம் முக்கியம் இல்லை உங்களுக்கு, இதெல்லாம் வேண்டியதில்லை. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதை நான் இந்த மோலார் நிறையோட இந்த சம்மு இது ரொம்ப முக்கியம்ப்பா. இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதையும் சொல்லித்தரேன். இதுலேருந்து ஒரு 5 மார்க்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்பாங்க இதுலேருந்து பப்ளிக்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இது ரெண்டும் ரொம்ப இதுவாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுலேருந்து இது வரைக்கும் நான் தனி வீடியோ ரெடி பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்லாம் குறிச்சாச்சு. இதில் உள்ள இன்டீரியல் கொஸ்டின்ஸ்லாம் நான் அந்த கணக்குகளோட போடுறேன். அதெல்லாம் பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் நம்மளுக்குன்னு நினச்சி படிங்க. நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க, நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை. அப்போ நம்ம எல்லாத்தையும் படித்து முடிக்கணும். நீ எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பரீட்சைக்கு போ, சென்டம் போடுறியா இல்லைன்னு மட்டும் பாரு. ஓகே, அப்போ எல்லாத்தையும் நான் சொல்கிற எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா நீங்கள் சென்டம் போடலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர்கிட்ட வருஷத்துக்கு சென்டம் போடுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற எல்லா பாடத்துக்கும் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம். B6 கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்லாம் கிளாஸ் நடக்குதுப்பா. கிளாஸை பார்த்து நல்லா படிச்சுக்கிறோங்க. ஸ்கூலில் நடத்தலை, அது அடுத்த விஷயம். நம்மளோட இது கடமை இந்த புத்தகத்தை படித்து முடிக்கணும். நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. உன்னோட கெப்பாசிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியும். இதை கொடுத்தா உங்களால் படிக்க முடியும் தெரியும். உங்களால் படிக்க முடியாததை அவங்க கொடுக்கறதில்ல. ஓகேவா, இது போன்ற வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.